இன்னைக்கு நம்ம வீடியோவை எங்கிருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னா டாடா சன்ஸோட நியூஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். டாடா சன்ஸ் வந்து லிஸ்ட் பண்ண வேணாம், அது வந்து பிரைவேட்டாவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்பிஐக்கு லெட்டர் ஒன்று எழுதியிருக்காரு நியோல் டாடா அவர்கள். அதை லெட்டர் எழுதி அவருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஒரு ரீசனால் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இங்க டாடா கெமிக்கல்ஸ் அப்புறம் டாடா இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் இந்த ரெண்டு கம்பெனியோட ஷேர்ஸ் வந்து 3% வந்து இறங்கிருக்கு. ஏன் அப்படின்னா டாடா சன்ஸ் லிஸ்ட் ஆகுதுன்னும் போது இந்த கம்பெனிஸ் உள்ள இடனா இருக்கிற கம்பெனிஸான இந்த டாடா கெமிக்கல்ஸ் அண்ட் தென் டாடா இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் இது எல்லாமே மார்க்கெட்ல லிஸ்டட் தான். பட் ஆனாலும் இந்த டாடா சன்ஸோட அந்த ஒரு ஐபிஓ வருதுன்னும் போது எல்லா டாடா ஸ்டாக்ஸுமே ஏற்றுவாங்க அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ். அதனால இந்த ஒரு ஸ்டாக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றுவாங்க அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இருந்துச்சு ஐபிஓ வந்தா. பட் ஆனால் இப்போ ஐபிஓ வர வேணாம் அப்படின்றதுல கிளியராக வந்து இருக்காங்க. நியோல் டாடா அவர்கள் அதுக்கான லெட்டர் வந்து எழுதியிருக்காரு. ஸோ இது வந்து ஆர்பிஐக்கு வேற கொடுத்துருக்காரு. ஸோ அதனால மார்க்கெட்டில் வந்து இந்த ஷேர் வந்து இறக்கியிருக்காங்க. இந்த 2 ஷேர் இறக்கியிருக்காங்க. டாடா சன்ஸை இன்னும் வந்து பிரைவேட்டாக வைக்கிறதுக்கு தான் பிளான் வந்து இருக்கு. பட் ஆனால் நிறைய ட்ரஸ்டீஸ் வந்து பப்ளிக்காக போகலாம் அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க. அப்புறம் இந்த எஸ்பி குரூப்பும் வந்து பப்ளிக்காக போகணும் பெட்டராக இருக்கும் அப்படின்றது அவங்களோட ஃபீலாக இருக்கு. ஸோ ஓவராலாக வந்து பார்க்கும்போது இங்கே ஒரு பக்கம் பப்ளிக்காக இன்னொரு பக்கம் பிரைவேட்டாக இருக்குது பெட்டர் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. நியோல் டாடா அவர்கள் வந்து பிரைவேட்டாக இருக்குது பெட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நேற்றுக்கான நல்ல ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாமே சூப்பராகவே வந்து ஏறி இருக்கும். லைக் வந்து பர்சன் சிஸ்டம்ஸ் வந்து 5%, இன்ஃபோசிஸ் 4%, டெக் மஹேந்திரா அண்ட் தென் எல்டிஐ மைண்ட்ரி அண்ட் தென் கோஃபோர்ஜ் இது எல்லாமே 3% வந்து ஏறி இருக்கு. ஓவராலாக நிஃப்டி ஐடி இண்டெக்ஸே வந்து 4% 2 நாளில் வந்து ஏறி இருக்கு. என்ன ரீசன்னால இந்த ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாமே ஏறிச்சு? ஏஐ மேலே பயம் வந்து இருந்துச்சு. எல்லா கம்பெனிஸுக்குமே வந்து ஏஐ மேலே பயம் வந்து இருந்துச்சு. அந்த ஒரு ஏஐ வந்து இப்போ ஐடி கம்பெனிஸ் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணாது அப்படின்றது இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து ஒரு நம்பிக்கை வந்து கொடுத்துருக்கு. ஏன் அப்படின்னா பிஸ்னஸஸ் வந்து கம்ப்ளீட்டாக அந்த ஐடி பிஸ்னஸை வந்து இன்னும் வந்து தேவை வந்து இருக்கும். ஐடி சர்வீஸ் வந்து இன்னும் கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கும் இன்டெகிரேட் பண்ணுறதுக்கும் மேனேஜ் பண்ணுறதுக்கும் காம்ப்ளெக்ஸான இந்த டெக்னாலஜி சிஸ்டம்ஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ணி கொடுக்குறதுக்கு இந்த ட்ரெடிஷனல் ஐடி கம்பெனிஸ் எல்லாமே ஒர்க் பண்ணுவாங்க, அவங்களோட தேவை வந்து இருக்கும் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இருந்துச்சு. நம்ம நேற்றே வந்து பார்த்தோம்னா ஐடி ஸ்டாக்ஸ் இறங்கிறதுக்கு முன்னாடி இருக்க ஒரே ரீசன் வந்து ஆந்திரபிக் வந்து மித்தோஸ்னு சொல்லிட்டு ஒரு ஏஐ வந்து லான்ச் பண்ணாங்க. அது இந்த மாதிரி சிஸ்டம் இன்டெகிரேட்டராக ஒர்க் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால மார்க்கெட்டில் இறக்குனாங்க. பட் ஆனால் இப்போ திரும்ப மார்க்கெட் என்ன பிலீவ் பண்ணுறாங்க அப்படின்னா, என்னதான் மித்தோஸ் ஏஐ வந்தாலும் கூட ட்ரெடிஷனல் ஐடி சர்வீஸோட அந்த ஒரு நீட் இருக்கும் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இருக்கு. அதனால மார்க்கெட்ல வந்து ஏற்றிருக்காங்க. ஸோ ஐடி ஸ்டாக்ஸை பொறுத்தவரை இப்போதைக்கு எல்லா அனலிஸ்டும் சொல்ற ஒரே வார்த்தை வந்து ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து அண்டர் வேல்யூடாக தான் இருக்கு. அதுலேயும் மெயினாக டாப் 5 கம்பெனிஸ் டாப் 10 கம்பெனிஸ் எல்லாமே அண்டர் வேல்யூடாக தான் இருக்கு. பட் ஆனாலுமே இன்னும் லாங் டேர்ம் வந்து இன்னும் ஏஐ டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் வந்து இருந்துகிட்டே இருக்கும். வேல்யூஷன்ஸ் வந்து நல்லா இருக்கு. அதை வந்து இப்போ கன்சிடர் பண்ணுறதுக்கான டைமாக இருக்குது. அதாவது பை டைம்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. கன்சிடர் பண்ணுறதுக்கான டைமாக தான் இருக்குன்றது நம்மளோட சாய்ஸாக இருக்குது. ஜி என்டர்டைன்மெண்ட் வந்து ஒரு பெரிய ரைட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜெயிச்சிருக்காங்க. அதாவது செக்யூர் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த ஒரு ரைட்ஸ் எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 39 FIFA டோர்னமெண்ட்ஸ் வந்து இந்தியாவில் நடக்க போகிறது அன்டில் 2034 வரைக்கும் நடக்க போகிறத வந்து பிராட்காஸ்ட் பண்ண போதா சொல்லியிருக்காங்க. இதில் வந்து FIFA வேர்ல்ட் கப்பும் இருக்குது, அண்ட் தென் விமன்ஸ் வேர்ல்ட் கப்புமே உள்ள வந்து இருக்குது. ஸோ இந்த மேட்சஸ் எல்லாமே ஜி டிவி சேனல்ஸ்லேயும் வந்து வரும். அப்புறம் ஓடிடி பிளாட்ஃபார்மான ஜி5லேயே வந்து வரப்போகுது. அப்புறம் 4 புது ஸ்போர்ட்ஸ் சேனல் வந்து ஆரம்பிக்க போகிறாங்க. ஸோ இந்த ஜி வந்து இங்கே ஃபிஃபாவோட பார்ட்னர்ஷிப் வச்சு இந்த ஒரு பிளான் பண்ணுற ரீசனால லாங் டேர்மில் வந்து ஒரு பெரிய க்ரோத் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும் அப்படின்றது எக்ஸ்பெக்டேஷன்ஸாக இருக்குது. சப்ஸ்கிரைபர் கவுண்ட் வைஸ்லையும் சரி, புது அட்வர்டைஸ் வந்து உள்ளே கொண்டு வரதும் சரி, அப்புறம் இங்கே வந்து ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்போர்ட்ஸ் என்டர்டைன்மெண்ட் சேனலாக இவங்களும் வந்து மாறுவாங்க. ஸோ மார்க்கெட்டில் இதனால இன்னைக்கான இந்த ஷேர் வந்து ஏற்றுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம வந்து இதை கன்சிடர் பண்ண தேவை. இந்த ஸ்டாக்ல ஒன்றும் பிரச்சனைகள் வந்து இருந்துகிட்டு தான் இருக்குது. விப்ரோ கம்பெனியில் ஒரு பெரிய அப்டேட் வந்து நடந்திருக்கு. ஆக்னே குளோபல்ன்ற ஒரு கம்பெனி வந்து இருக்கு. இதில் 20% ஆஃப் த ஸ்டேக் வந்து அடிஷனலாக ஒன்று ஆட் பண்ண போகிறாங்க. ஏற்கனவே வந்து இங்கே 60% ஸ்டேக் வச்சிருந்தாங்க. இப்போ 20% எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண போகிறாங்க. இதோட ஒர்த் வந்து $28.5 மில்லியன் வந்து இருக்கு. இந்த ஆக்னஸ்ன்ற கம்பெனி எதில் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இங்கே ப்ராப்பர்ட்டி அப்புறம் வந்து இங்கே கேஷுவல்டி இன்சூரன்ஸ் கம்பெனிஸாக வந்து பார்த்தீங்கன்னா இவங்க செயல்பட்டு இருக்காங்க. இந்த இடத்துல எல்லாமே டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ் வந்து கொடுக்குற ஒரு கம்பெனியாக வந்து இருக்காங்க. ஸோ இந்த ஒரு கம்பெனியை விப்ரோ வந்து அக்யூசேஷன் பண்ணிட்டாங்க அப்படின்னா இது என்ன மாதிரியான பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இது வந்து ஒரு சின்ன அக்யூசேஷன் தான். பட் ஆனாலுமே இது வந்து இந்த இன்சூரன்ஸ் டெக்னாலஜி மார்க்கெட் உள்ள இந்த விப்ரோ கம்பெனிக்கு ஒரு அடியை எடுத்துக்கிறதா இருக்கும். அந்த இடத்துல இவங்க ஸ்ட்ரென்தன் பண்ணுற மாதிரியும் வந்து இருக்கும். அதனால இது விப்ரோ கம்பெனிக்கு ஒரு பெரிய அப்டேட்டாக இருக்கு. நாட்கோ ஃபார்மா கம்பெனி லாஸ்ட் 2 நாளில் 20% வந்து இறங்கி இருக்கு. அதாவது ஃப்ரைடே அன்னைக்கு மார்க்கெட்லையும் அண்ட் தென் இங்கே மண்டே அன்னைக்கு மார்க்கெட்லையும் லாஸ்ட் 2 நாளில் 20% வந்து இறங்கி இருக்கு. வீக்கான Q4 ரிசல்ட்ஸ் அப்புறம் ஃபினான்ஷியல் 2027 மியூட்டடாக வந்து வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட கம்மி பண்ணியே வச்சிருக்காங்க. ரெவன்யூ 36% விழுந்துச்சு. அந்த ஒரு Q4 எபிட்டா வந்து 72% விழுந்துச்சு. ப்ராஃபிட் வந்து இங்கே டிக்ளைன் ஆயிருந்துச்சு. இதை பற்றினா நம்ம டீட்டெயிலாக வந்து சாட்டர்டே அன்னைக்கு வீடியோலேயே வந்து பார்த்துருப்போம். மேனேஜ்மெண்டோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ்மே இப்போ 4000 கோடி ரூபாய் மேக் பண்ணிட்டு இருக்க ரெவன்யூ வந்து 3400 கோடி ரூபாய் தான் மேக் பண்ணுவோம் அடுத்த வருஷம் அப்படின்றது இவங்களோட மேனேஜ்மெண்டோட எக்ஸ்பெக்டேஷன்ஸாகவே வந்து இருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸை பொறுத்தவரை 1100 கோடி ரூபாய் மேக் பண்ணிட்டு இருக்க கம்பெனி 700 கோடி டு 750 கோடி ரூபாய் தான் வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸாக வந்து வச்சிருக்காங்க. புதுசாக யூஎஸ்ல லான்ச் பண்ண போகிற அந்த ஒரு ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகுமா அப்படின்றது கேள்வியாக வந்து இருக்கு. ஸோ இங்கே வந்து ஹை ப்ராஃபிட் கொடுத்தா அந்த ரெவல்மெண்ட்டோட அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து வேற எந்த கொடுக்க போகுது அப்படின்ற கேள்வி வந்து இருக்கு. லாங் டேர்ம் ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்த்தா அப்படின்னா ஃபினான்ஷியல் 2028 மேபி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய லான்ச்சஸ் வந்து இங்கே சக்ஸஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்றாங்க. யூஎஸ், கனடா, பிரேசில் அப்புறம் இங்கே செமகுலேட்டட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இருக்கு. இதனால ஃபினான்ஷியல் 2028 சூப்பராக இருக்கலாம். பட் ஆனால் ஃபினான்ஷியல் 2027 கொஞ்சம் வந்து இங்கே மியூட்டடாக தான் இருக்கும் அப்படின்றது இவங்களோட நோட்டா இருக்கு. நிறைய அனலிஸ்ட் சொல்றது 1000 ரூபாய்ன்ற டார்கெட் பிரைஸ்லேயே வந்து ஹோல்ட் பண்ணி வைங்க அப்படின்றத வந்து சொல்றாங்க. நம்மளோட ஸ்டாண்டை பொறுத்தவரை இன்னும் கன்சிடர் பண்ணுற ஸ்டேஜில் தான் இருக்குது. என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இருக்கிற ஃபார்மா கம்பெனிஸ் எல்லாரும் இந்த மாதிரி ப்ரெஷர் ஃபேஸ் பண்ணுவாங்களான்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக ப்ரெஷர் வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க. ஏன் டாக்டர் கூட வந்து ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் அது வந்து ஒரு பெரிய கம்பெனியாக இருக்குது ரீசனாக பெருசாக வந்து இறக்கல.
அதை தாண்டி அந்த கம்பெனியோட வேல்யூஷன்ஸ் வந்து பார்க்கும்போது இப்போ 19-18 வந்து இருக்கு. பட் ஆனால் இது நேட்கோ பார்த்தோம் அப்படின்னா இன்னும் கம்மியாகவே இருக்கு. ரெண்டாவதாக வந்து பார்க்கும்போது இங்கே என்னதான் வந்து இந்த Q4 சேல் சரியில்லாமல் போனாலும் ரெவன்யூ ப்ராஃபிட் ரெண்டுமே வந்து விழுந்தாலும் கூட இந்த கம்பெனி கிட்ட இன்னும் காசு அதிகமாக தான் வச்சிருக்காங்க. 2400 கோடி ரூபாய் இங்கே வந்து நெட் கேஷாக கையில் வந்து வச்சிருக்காங்க. அக்விசிஷன் பண்ணுறதுக்கு ரெடி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்புறம் இந்த கம்பெனி இன்னும் ஏர்னிங்ஸ் பண்ணுறதும் வந்து பண்ணிட்டு தான் இருக்க போறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த கம்பெனி வந்து பிரச்சனை வந்து கிடையாது. கேஷ் ரிச்சாக தான் வந்து இருக்காங்க. அவங்களே வெளியே வந்து ஓப்பனாக சொல்லிடுறாங்க. அண்டர் வேல்யூடா தான் இன்னும் வந்து இருக்கு. 12 பிரைஸ் நம்ம கம்பேர் பண்ணும்போது அண்டர் வேல்யூடாவே இருக்கு. அதனால தான் நம்ம வந்து கன்சிடர் பண்ணிட்டு இருக்கோம். FMCG செக்டர் ஃபுல்லாவே வந்து பிராடான செல் ஆஃப் வந்து நடந்துச்சு. நிஃப்டி FMCG வந்து பார்க்கும்போது 2% வந்து விழுந்திருக்கு. டாபர் இந்தியா 4% விழுந்திருக்கு. என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அவங்களோட மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டியில் USFDA அந்த ஒரு இன்ஸ்பெக்ஷன் வந்து வந்தாங்க. அந்த டைம்ல ஹைஜீன் டேட்டா இன்டெகிரிட்டி இஷ்யூஸ்லாம் வந்து டாட்டா ஃபெசிலிட்டியில் வந்து நோட் பண்ணாங்க. அதனால இந்த ஒரு கம்பெனியில் வந்து 4% இறங்கிருக்கு. ஐடிசி கம்பெனி வந்து இறங்கிருக்கு. ஓவரால் இந்த FMCG கம்பெனிஸ் எல்லாமே இறங்குறதுக்கு பின்னாடி இருக்க ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ரா மெட்டீரியலோட காஸ்ட், லாஜிஸ்டிக்ஸோட காஸ்ட், ஃப்ரைட் காஸ்ட் இது எல்லாமே வந்து ஏறி இருக்கு. இதனால ப்ராஃபிட் மார்ஜின் வந்து ஸ்க்வீஸ் பண்ணி எடுக்குது. அப்புறம் கம்பெனிஸ் எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா ஷார்ப்பா வந்து இங்க பிரைஸ் ஹைக் பண்றதை வந்து பார்த்தீங்கன்னா அவாய்ட் பண்ணிக்கிறாங்க. ஏன் அப்படின்னா அப்பதான் சேல்ஸ் வால்யூம் வந்து இங்க வந்து ப்ரொடக்ட் பண்ண முடியும். ஒருவேளை பிரைஸ் ஹைக் அப்படியே டேரக்டா வந்து கஸ்டமர்ஸ்க்கு பாஸ் ஆன் பண்ணாங்க அப்படின்னா அப்படியே இந்த வால்யூம்ஸ் எல்லாமே குறைய ஆரம்பிச்சிடும் சேல்ஸ் வால்யூம். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா பண்ண முடியல. IMDயுமே என்ன சொல்றாங்க அப்படின்னா மான்சூனோட ஃபோர்காஸ்ட் பார்க்கும்போது அதாவது இங்க வந்து மழை பெய்யுற அந்த ஒரு சதவீதத்தை பார்க்கும்போது இங்க கொஞ்சம் கம்மியா இருக்கும் அப்படின்றது வந்து சொல்றாங்க. அர்பன் கன்சம்ஷன் தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணும். அதே பிரீமியம் ஆஃபரிங்ஸ் தான் ஃபோக்கஸ் பண்ணுன்றது எல்லா FMCG கம்பெனிஸோட டார்கெட்டா வந்திருக்கு. இப்போ ஐடிசி கம்பெனி மட்டும் தனியாக பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் 6 மாசத்துல வந்து 31% வந்து இறங்கிருக்கு. 278 ரூபான்ற 50 கிலோ வந்து டச் பண்ணியிருக்கு. எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்க ஒரே ரீசன் வந்து சிகரெட் மேலே டாக்ஸேஷன் வந்து போட்டது தான். ஜிஎஸ்டி வந்து 28% 40% ஏற்றினாங்க. அது கூட வந்து அதிகமான எக்ஸைஸ் டியூட்டிஸும் வந்து போட்டாங்க. ஸோ இதனால வந்து பார்த்தீங்கன்னா மார்ஜின் வந்து இங்கே அஃபெக்ட் ஆகிற மாதிரி வந்து சான்சஸ் இருக்கு. பட் ஆனாலுமே சிகரெட்ஸோட சேல்ஸ் வால்யூம் வந்து நல்லா தான் வந்து ஏறி இருந்துச்சு. இந்த ஒரு Q4 ரிசல்ட்லேயே அதை நம்ம வந்து பார்த்தோம். பிப்ரவரி மாசமே வந்து சிகரெட் மேலே இந்த டாக்ஸ் வந்து அப்ளிகபிள் ஆச்சு. பட் ஆனாலும் சிகரெட்டோட சேல்ஸ் வந்து இன்னும் குறையிற மாதிரி வந்து தெரியல. நம்ம இதை வந்து ஹிஸ்டாரிக்கலாக பார்த்தோம் அப்படின்னா ஐடிசி கம்பெனி மேலே இந்த மாதிரி சிகரெட் மேலே டாக்ஸஸ் வந்து போட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க கவர்மெண்ட்டை பொறுத்தளவில். பட் ஆனாலுமே எல்லா டைம்லையுமே வந்து இந்த கம்பெனி சர்வே ஆகிட்டு தான் வந்துட்டு இருக்கு. சிகரெட் பிடிக்கக்கூடாதுன்றதை கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணுறது கவர்மெண்ட்டோட நோட்டாக இருக்கு. அப்படி கவர்மெண்ட் என்னதான் வந்து பிளான் பண்ணாலுமே டாக்ஸஸ் வைஸ் ஏற்றினாலுமே சிகரெட்டோட சேல்ஸ் வந்து ஏறிக்கிட்டு தான் வந்து இருக்கு. அப்படி இருக்கும் ஐடிஸ் வந்து பெருசாக வந்து அடி வாங்குவாங்க அப்படின்றது எந்த ஒரு அனலிஸ்டும் அதை பார்த்தா எக்ஸ்போர்ட் பண்ணல. பட் ஆனாலுமே வேல்யூஷன்ஸ் வந்து இப்போ நல்லா இருக்கிறதா தான் வந்து சொல்றாங்க. லாங் டர்ம் ஆவரேஜோட இப்போ வந்து கீழே ட்ரேட் ஆக தான் சொல்றாங்க. அதனால இந்த டைம்லையும் நிறைய பேர் பை ரேட்டிங் தான் வந்து வைக்கிறாங்க. ஏஷியன் பெயிண்ட்ஸ் கம்பெனி 69% ப்ராஃபிட் growth காமிச்சாங்க. அப்புறம் சேல்ஸ் growth வந்து சூப்பராக காமிச்சாங்க. Q4 எல்லாமே மார்க்கெட் எக்ஸ்பெக்டேஷன்ஸோட சூப்பராக பண்ண ரீசன்னால இந்த கம்பெனி மேலே பை ரேட்டிங் வந்து நிறைய கம்பெனிஸ் வந்து வைக்கிறாங்க. நொமுரா வந்து 3600 ரூபாய் போகும்னு சொல்றாங்க. JM ஃபினான்ஷியல் சர்வீசஸ் வந்து 2800 ரூபாய் வரைக்கும் போகும்னு சொல்றாங்க. நோமா வந்து இங்க 3400 ரூபாய் வரைக்கும் போகும்னு சொல்றாங்க. ஏஷியன் பெயிண்ட்ஸ் வந்து என்ன பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னா என்னதான் வந்து இவங்க பிரைஸ் ஹைக் பண்ணாலுமே அதாவது ஏஷியன் பெயிண்ட் வந்து அவங்களோட பெயிண்ட் ப்ராடக்ட்ஸ் மேலே 13.5% வந்து பிரைஸ் ஹைக் பண்ணாலும் கூட இன்னும் அவங்களோட வால்யூம் growth வந்து 8% 10% வந்து ஃபியூச்சர்ல இருக்கும் அப்படின்றது இவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸாக இருக்கு. ஸோ பெட்டரான பிரைசிங் ப்ரீமியம் ப்ராடக்ட் கொடுக்க முடியுது. இந்த க்ரூட் ஆயில் பிரைஸ் ஏறதை வந்து டேரக்டாக கஸ்டமர்ஸ் வந்து பாஸ் வந்து பண்ண முடியுது. ஸோ அதனால இந்த ஒரு கம்பெனி வந்து சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இருக்கு. மார்க்கெட்டில் இவங்களுக்கு காம்படிட்டராக வந்தவங்க எல்லாருமே பீட் பண்ணி போவாங்க அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இருக்கு. கர்நாடகா பேங்க்ல வந்து ஆடிட் கான்ஃபரன்ஸ் வந்து நடத்தியிருக்காங்க. இந்த ஒரு ஆடிட் கான்ஃபரன்ஸ் வந்து ஃபினான்ஷியல் 2026 to 27 வந்து நடத்திருக்காங்க. இதில் வந்து கன்கரண்ட் அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்னல் ஆடிட்டர்ஸ் இந்த ஒரு கான்ஃபரன்ஸ் வந்து நடந்திருக்கு. இது ஏதோ ஒரு ஃபோக்கஸ் ஒர்க்காக நடக்குது அப்படின்னா ஆடிட் சிஸ்டம், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், ரெகுலேட்டரி கம்ப்ளைன்ஸ், அப்புறம் வந்து இன்டர்னல் கண்ட்ரோல்ஸ் இந்த ஒரு பேங்கிங் ஆப்ரேஷன்ஸ்க்கு இது எல்லாமே முக்கியம். அதனால தான் வந்து நடத்தியிருக்காங்க. FDNC ஓனர் ராகவேந்திர பட் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஆடிட்டர்ஸ் வந்து ஒரு பெரிய கீ ரோல் வந்து ப்ளே பண்றாங்க. இங்க புதுசா ஆடிட் சேலஞ்சஸ் வந்து இருக்கு. அப்புறம் வந்து இங்க கவர்னன்ஸ் ஸ்டாண்டர்ட்ஸும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ கொஞ்சம் மாத்திருக்காங்க. அது கூட வந்து எவால்வ் ஆகணும். ஸோ அது எல்லாமே வந்து இந்த டைம்ல வந்து பிளான் பண்ணிக்க போறாங்க. ஒரு பேங்கிங் ஆப்ரேஷன்ஸை பொறுத்தல இன்டர்னல் கண்ட்ரோல்ஸ், அப்புறம் வந்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், அப்புறம் வந்து இங்க ரெகுலேட்டரி கம்ப்ளைன்ஸ்ன்றது ரொம்ப முக்கியம். ஸோ இதில் நம்ம எங்கெல்லாம் மிஸ் ஆச்சோ அந்த கம்பெனி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அடி வாங்க ஆரம்பிச்சிருக்கோம். லைக் வந்து இந்த IDFC ஃபர்ஸ்ட் பேங்காக இருக்கட்டும், இல்லை அப்படின்னா மெயினாக சொல்லணும் அப்படின்னா இண்டஸ்இண்ட் பேங்காக வந்து இருக்கட்டும், இப்போ HDFC பேங்க்ல நடக்கிறதா இருக்கட்டும், இது எல்லாத்துமே பின்னாடி இருக்க ரீசன் வந்து ஆடிட் சிஸ்டம் வந்து ஃபெயில் ஆனதாக தான் வந்து இருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இங்கே ஆடிட் சிஸ்டம் ஃபெயில் ஆனதா சொல்லி இங்கே இண்டஸ்இண்ட் பேங்க்ல வந்து ப்ரூவே பண்ணிட்டாங்க. ஸோ அந்த ஒரு பிரச்சனை இருக்கக்கூடாதுன்றதுனால கர்நாடகா பேங்க் வந்து இதை வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. டாடா மோட்டார்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கிளோட சேல்ஸ் ரிப்போர்ட் மே மாசத்துக்கு வந்து வெளிவந்திருக்கு. 17% இயர் ஆன் இயர் பேசிஸ்ல வந்து கமர்ஷியல் வெஹிக்கிளோட சேல்ஸ் வந்து ஏறி இருக்கு. 32,850 யூனிட்ஸ் வந்து மே மாசம் வந்து வித்திருக்காங்க. போன வருஷம் வந்து 28,000 யூனிட் வந்து வித்திருக்காங்க. பட் ஆனால் இப்போ 32,000 யூனிட் வந்து வித்திருக்காங்க. இன்டர்நேஷனல் கமர்ஷியல் வெஹிக்கிளோட அந்த வால்யூம்ஸ் வந்து விழுந்திருக்கு. 9% வந்து விழுந்திருக்கு. டொமஸ்டிக் கமர்ஷியல் வெஹிக்கிளோட சேல்ஸ் வந்து 19% வந்து ஏறி இருக்கு. மீடியம் அப்புறம் வந்து இங்க லைட் கமர்ஷியல் வெஹிக்கிளோட டொமஸ்டிக் சேல்ஸ் வந்து சூப்பராக வந்து இருக்கு. இன்டர்நேஷனல் சேல்ஸுமே ஓரளவுக்கு டீசெண்டாக தான் வந்து இருக்கு. நம்ம ஊர் வந்து மெயினாக இங்கே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், கன்ஸ்ட்ரக்ஷன், அப்புறம் வந்து இங்கே ஃப்ரைட் மூவ்மெண்ட்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிமாண்ட் வந்து இருக்கு. அதனால சூப்பராக ஏறி இருக்கு. டாடா மோட்டார் பேசஞ்சர் வெஹிக்கிளோட மே மந்தோட சேல்ஸ் ரிப்போர்ட் வந்து வெளிவந்திருக்கு. 42% சேல்ஸ் வந்து ஏறி இருக்கு. 59,000 யூனிட் வந்து வித்திருக்காங்க. போன வருஷம் 42,000 யூனிட் வந்து வித்தாங்க. டொமஸ்டிக் பேசஞ்சர் வெஹிக்கிளோட சேல்ஸ் வந்து 42% வந்து ஏறி இருக்கு. எக்ஸ்போர்ட் பேசஞ்சர் வெஹிக்கிளோட சேல்ஸ் வந்து 45% வந்து ஏறி இருக்கு. எலக்ட்ரிக் வெஹிக்கிளோட சேல்ஸ் வந்து புது ரெக்கார்டு வந்து டச் பண்ணிருக்கு. 10,500 யூனிட்ஸ் வந்து வித்திருக்காங்க.
ஸோ இவி அப்புறம் எஸ்யூவியோட அந்த ஒரு ஸ்டாக் டிமாண்ட் வந்து டாடா மோட்டர்ஸ்க்கு சூப்பராக வந்து இருக்கு. ஹெச்டிஎஃப்சி பேங்க் நம்ம பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் ஒரு 3 நாள் இறங்கிட்டு இருந்த ஒரு கம்பெனி நேற்று வந்து ஸ்லைட்டாக வந்து பாசிட்டிவ் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. 0.15% வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. 45 கோடி ரூபாய்க்கான பேமெண்ட் வந்து இங்க மார்க்கெட்டிங் எக்ஸ்பென்சஸாக வந்து காமிச்சிட்டாங்க. அப்படியான அதை காமிச்சிருக்க கூடாது, அதை வந்து வேற மாதிரி காமிச்சிருக்கணும். லைக் வந்து இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்டாக வந்து காமிச்சிருக்கணும். எப்படி இந்த வந்து மிஸ் ஆச்சு அப்படின்றது வந்து தெரியல. பட் ஆனால் பேங்க் எப்படி டிஃபெண்ட் பண்றாங்க அப்படின்னா ஸ்ட்ராங்கான இன்டர்னல் ஆடிட் வந்து இருக்கு. ஓவர் செட் வந்து நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம். கம்பெனி சிஸ்டம் சூப்பரா இருக்கு அப்படின்றத வந்து சொல்றாங்க. பட் ஆனாலுமே மார்க்கெட்ல வந்து இந்த ஷேர் இறக்குறாங்க. இதை தான் நம்ம வந்து கர்நாடகா பேங்க்ல பார்த்துருந்தோம். இது எவ்வளவு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து புரிஞ்சிருக்கும். இப்ப மாருதி சுசுகி வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா சிஎன்ஜி ஈவியோட டிமாண்ட் வந்து சூப்பரா வந்து இருக்கு. மெயினா வந்து இப்போ கவர்மெண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா கிளீனர் டிரான்ஸ்போர்ட் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா ஈவி அந்த சிஎன்ஜியோட சேல்ஸ் வந்து சூப்பரா இருக்க போகுது அப்படின்றது வந்து சொல்றாங்க. டிமாண்டும் நல்லா இருக்கதா சொல்றாங்க. சிஎன்ஜியோட சேல்ஸ் வந்து ரெக்கார்ட் ஹைல வந்து இருக்கு. இது வந்து மாருதி சுசுகியோட ரிப்போர்ட் வந்து சிஎன்ஜியோட சேல்ஸ் வந்து சூப்பரா இருக்கதா சொல்றாங்க. ரெக்கார்ட் ஹைல இருக்கதா சொல்றாங்க. மே மாசம் மட்டும் 78,000 யூனிட்ஸ் வந்து வித்திருக்கதா சொல்றாங்க. ஈவியோட புக்கிங் பொறுத்தல டபுள் ஆயிருக்கு. பாலிசி புஷ் அப்புறம் வந்து அனௌன்ஸ்மெண்ட் ரீசனால ஈவி புக்கிங் வந்து டபுள் ஆயிருக்கு. எஸ்யூவியோட டிமாண்ட் சூப்பரா வந்து இருக்கு. அவங்களோட எஸ்யூவியான விக்டோரியஸ் வந்து இருக்கு பார்த்தீங்கன்னா அது 1 லட்சம் வண்டி வந்து இங்க சேல்ஸ் வந்து கிராஸ் பண்ணிருக்கு. ஸோ ஃபாஸ்டஸ்ட் செல்லிங் வெஹிக்கிளாக வந்து இருக்கு. ஸோ கம்பெனியுமே 1.5 லட்சம் பெண்டிங் புக்கிங் வந்து வச்சிருக்காங்க. 17 நாளுக்கான வெயிட்டிங் பீரியட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னும் கெப்பாசிட்டி வந்து எக்ஸ்பென்ஷன் பண்ணணும், ப்ரொடக்ஷன் எக்ஸ்பென்ஷன் பண்ணுறது உங்களோட பிளானாக வந்து இருக்கு. ஸோ இன்னைக்கான நல்ல மார்க்கெட் எப்படி இருக்க போகுது, நிஃப்டியோட சிக்னல் எப்படி இருக்கு அப்படின்னா 140 154 பாயிண்ட்ஸ் வந்து நெகட்டிவ்ல வந்து இருக்கு. அப்படின்னா இன்னைக்கு நல்ல மார்க்கெட் நெகட்டிவ்ல தான் இருக்க போகுது. சென்செக்ஸ் வந்து நிஃப்டி 50. ஏஷியன் மார்க்கெட்ஸ் வந்து பொறுத்தல இங்க எல்லாமே டிராப்ல இருக்கு. நிக்கி, காஸ்பி, காஸ்டாக் எல்லாமே வந்து டிராப்ல இருக்கு. யூஎஸ் மார்க்கெட் வந்து ஆல் டைம் ஹைல வந்து இருக்கு. S&P 500, நாஸ்டாக், டோ அண்ட் ஜோன்ஸ் எல்லாமே ஆல் டைம் ஹைல வந்து இருக்கு. எஃப்ஐஎஸ் வந்து நேற்றுக்கான நாளில் 3,900 கோடி ரூபாய்க்கு வித்திருக்காங்க. டிஎஸ் வந்து 5,100 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. இன்னைக்கான வேர்ல்டு நியூஸ் எப்படி இருக்கு? இங்க வந்து வேர்ல்டு நியூஸ் வந்து பொறுத்தல கொஞ்சம் நெகட்டிவா தான் வந்து இருக்கு. டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா பீஸ் டீல் அப்புறம் ரீ ஓப்பனிங் ஆஃப் இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் வந்து இன்னும் பேசிட்டு தான் வந்து இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீக்ல வந்து பாசிபிளா முடிஞ்சிடும் அப்படின்றது இவரோட ஸ்டாண்டர்டா வந்து இருக்கு. பட் ஆனால் ஈரான் என்ன கிளைம் பண்றாங்க அப்படின்னா யூஎஸ் கூட நாங்கள் வந்து பேச்சுவார்த்தை நடத்துறோம்னு சொல்லுவோம்ல அது வந்து சஸ்பெண்ட் ஆயிருக்கு அப்படின்றது வந்து சொல்றாங்க இஸ்ரேலி ஆக்ஷன்ஸ் ரீசன்னால. ஸோ இதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா இஸ்ரேல் வந்து இன்னும் வந்து முடிக்கிற மாதிரி தெரியல. அவங்க இன்னும் புது ஸ்ட்ரைக்ஸ் வந்து பண்ணிட்டு தான் வந்து இருக்காங்க. ஹெஸ்புல்லா அப்புறம் வந்து லெபனான்ல வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கஷன்ஸ் வந்து போயிட்டு தான் இருக்கு. சீஸ்ஃபயர் அக்ரிமெண்ட்ஸ்க்கான டிஸ்கஷன் வந்து போயிட்டு தான் வந்து இருக்கு. ஸோ இன்னும் வந்து பிரச்சனை வந்து முடிகிற மாதிரி தெரியல. ஸோ இன்னும் குளோபல் லெவலில் டென்ஷன்ஸ் வந்து அப்படியே தான் வந்து இருக்கு. ஸோ அதனால முன்னிக்கான நாள்லயே மார்க்கெட் வந்து பார்க்கும்போது கொஞ்சம் வீக்காக தான் இருக்க போகுது. நம்ம கன்சிடர் பண்ணிட்டு இருக்க நிறைய ஸ்டாக்ஸ் வந்து விழுந்துட்டு தான் இருக்கு. நம்ம ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்த்துட்டு நம்ம 1-2 மாதிரி கன்சிடர் பண்ணிப்போம். இவ்வளவுதான் இன்னைக்கான வீடியோ. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.